பலன் கிடைக்கும். விரதம் இருப்பவர்கள் வந்து விரதம் இருந்து அன்னதானம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அன்னதானம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் விரதத்தை கைவிடும் பொழுது முருகனுடைய பலன் நிச்சயமாக அவர்களுக்கு அங்கே கிடைக்கும். வீட்டு பூஜைகள் முடிந்த பின்பு, இப்போ நம்ம வந்து கோயிலில் போக முடியல அப்படின்னா வீட்டில் பூஜை பண்ணலாம். இந்த வீட்டு பூஜைகள்லாம் முடிந்த பின்பு நாம் என்ன பண்ணணும், அந்த பிரசாதம் நம்ம என்ன படைக்கிறோமோ அந்த பிரசாதத்தை 4 பேருக்கு கொடுத்தா கூட அதுவும் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கணும். இப்போ திருமண தடை உள்ளவர்கள், பிரிந்த தம்பதியினர், இவங்கெல்லாம் ஒன்று சேர, பிறந்த தம்பதியினர் வந்து ஒன்று சேரணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள், தொழில் வளர்ச்சியில் தடை உள்ளவர்கள், குழந்தை வரம் வேண்டி நிற்பவர்கள், இவங்கெல்லாம் தான் இன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை தரக்கூடியது. நிச்சயமா அவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஈடேறுவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வழிபாடுகள்னு சொன்னால், எப்பொழுதுமே முருகனுக்கு வழிபாடுகள் நாம் எப்படி செய்கிறோமோ